ஆசாம் மாநிலத்தின் ஆன்மாவாக பார்க்கப்பட்டவர் ஜுபின் கார்க். ஆசாம் மட்டுமின்றி வங்கம், ஹிந்தி மொழி ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டவர். வடகிழக்கு மாநிலங்களிலேயே மிக அதிகம் சம்பளம் வாங்கும் இசைக்கலைஞராக அறியப்பட்ட ஜுபின் கார்க் 1990களில் தன் கலை பயணத்தை தொடங்கினாலும் அனாமிகா எனும் ஆல்பத்தின் மூலம் அசாமின் இதய துடிப்பாக மாறினார் ஜுபின் கார்க். பாரம்பரிய அசாமிய நாட்டுப்புற இசையுடன் நவீன பாப் மற்றும் ராக் இசையையும் கலந்து அவர் உருவாக்கிய தனித்துவமான இசை அசாமிய இசைக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தது. தன் இசை வாழ்க்கையில் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் 32,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். அவரது நேரடி இசை நிகழ்ச்சிகள் உலகெங்கிலும் உள்ள இசை ரசிகர்களை கவர்ந்தன. தமிழில் உற்சாகம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் கண்கள் என் கண்களோ என்ற பாடல் இவர் பாடியதுதான். அதேபோல் தேவர் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இஞ்சி இடுப்பழகி பாடலின் ரீமிக்ஸ் வடிவத்திலும் ஜுபின் கார்க் பாடியிருக்கிறார். இந்த சூழலில்தான் சென்ற மாதம் சிங்கப்பூரில் நடைபெற இருந்த வடகிழக்கு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜுபின் கார்க் சிங்கப்பூர் சென்றிருந்தார். அங்கு ஸ்கூபா டைவிங் செய்யும் போது திடீரென மூச்சுவிட திணறல் ஏற்பட்டிருக்கிறது. உடனே அவருக்கு CPR கொடுத்து காப்பாற்ற முயன்றிருக்கிறார்கள். ஆனால் பயன் இல்லை. மதியம் 2:30 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்தது என விழா அமைப்பினர் தெரிவித்தனர். பிரதமர் மோடி, அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தொடங்கி ஏராளமான திரை பிரபலங்கள் ஜுபின் கார்க் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்தனர். சிங்கப்பூரிலேயே அவரது உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு இந்தியாவிற்கு வந்தது. ஆனால் அவரது மரணத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என மக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து இங்கும் 2வது முறை உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவரது உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். இறுதியில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. ஜுபின் கார்க்கின் அகால மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தொடங்கி அவரின் மேலாளர் வரை பலர் மீது புகார் குவிந்தது. இந்த மரணத்தில் சதி இருப்பதாக ரசிகர்களும் பல அமைப்புகளும் குற்றம் சாட்டி வந்தன. ஜுபினின் ரசிகர்கள் ஏராளமானோர் காவல் நிலையங்களில் புகாரும் அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக சிறப்பு விசாரணை குழு அமைத்த அம்மாநில அரசு வடகிழக்கு இந்தியா விழாவின் ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா மற்றும் ஜுபின் கார்க்கின் மேலாளர் சித்தார்த் சர்மா ஆகியோர் மீது குற்றவியல் சதி, கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. அவர்கள் இருவருக்கும் எதிராக லுக்அவுட் நோட்டீஸ் பிறப்பித்து அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் கவுஹாத்தியில் ஆஜராக CID சம்மன் அனுப்பியது. மேலும் இந்த வழக்கில் சிங்கப்பூர் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பை பெற மத்திய அரசின் மூலம் சிங்கப்பூர் உடனான பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தத்தை பயன்படுத்த அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கோரிக்கை விடுத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது டெல்லி குருகிராமில் வைத்து ஜுபினின் மேலாளர் சித்தார்த் சர்மாவையும், விமான நிலையத்தில் வைத்து சிங்கப்பூர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தாவையும் அசாம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களுக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ஷியாம் கானு மகந்தா தான் அசாம் மாநிலத்தின் கலாச்சார நிகழ்ச்சிகளை வெளிநாடுகளில் நடத்தி வந்திருக்கிறார். அவரோடு முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவின் மனைவி ரினிகி பூயான் சர்மாவுக்கு நல்ல பழக்கம் இருந்துள்ளது. இதனால் ஜுபின் கார்க்கின் மரணத்தில் முதல்வரின் மனைவிக்கும் தொடர்பு இருக்கலாம் என பலரும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக ஜுபினின் ரசிகர்கள் பாசிஸ்டா காவல் நிலையத்தில் அளித்த புகார் ஒன்றில் முதல்வரின் மனைவி ரினிகா பூயானுக்கும் இந்த மரணத்தில் தொடர்பு இருப்பதாக அவரது பெயரை குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் ஜுபினுக்கு என்ன ஆனது, அவரின் மரணம் விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.